அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்க போகும் அடுத்த 25 நாட்கள் ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. எனவே பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கும் நேரமாக அடுத்த 25 நாட்கள் ஆட்சி பலம் பெறக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பால் மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாகவும் ருணரோக சத்ருஸ்தானாதிபதியாகவும் இருக்கிறார். அவர் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பாராத வகையில் பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெற்றுத்தரக்கூடிய யோகம் உண்டுங்க. ஏனென்றால் ராசியின் அதிபதி நவ கிரகங்களிலே மென்மையான கிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவே அத்தனை பணிகளையும் எந்தவிதமான சிரமம் அலைச்சல் இல்லாமல் எளிதாகவே செய்து முடிக்கக்கூடிய யோகம் உருவாகும். அதோடு மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான கிரகமாகவும் செயல்படக்கூடியவர் சுக்கிரன் மட்டும்தான். அப்படிப்பட்டவர் மிக வலுவாக இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையான வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். இதுவரை இல்லாத அளவிற்கு பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெற முடியும். விரயஸ்தானத்தை அவரது சப்தம பார்வையால் பார்ப்பதால் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை விட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும். இந்த தருணத்தில் புதிய தொழில் துவங்குவது உட்பட பல்வேறு வகையான யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ருணரோக சத்ருஸ்தானத்தை ராசியின் அதிபதி வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் உங்களை விட்டு விலகுவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும். எதிர்பார்ப்பதை விட நல்ல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை பதிவு செய்யலாம். உடல்நல ஆரோக்கியமும் திருப்திகரமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை 6இல் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரன் சுபத்துவ பாதையில் வலம் வருவதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. உதாரணமாக இந்த வேளையில் பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கும் நேரமாக அமைவதற்கான வாய்ப்புகள் எந்தெந்த விஷயங்களில் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது பல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. உதாரணமாக ஒரு குரு சிஷ்யன் ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொள்கின்றனர். அப்படி நீண்ட பயணம் மேற்கொண்டு இருக்கும் போது குருவிற்கு களைப்பு ஏற்படுகிறது. எனவே சிஷ்யனை அழைத்து எனக்கு தாகமாக இருக்கிறது, தண்ணீர் கொஞ்சம் சேகரித்து வா என்று சொல்கிறார். இதை கேட்ட சிஷ்யன் உடனடியாக நீர் சேகரிப்பதற்காக நீர்க்குவளையை எடுத்துக்கொண்டு அருகாமையில் இருக்கக்கூடிய குளத்தை நோக்கி நடக்கிறார். அங்கு சென்று பார்த்தால் அந்த குளம் முழுவதும் கலங்கி இருக்கிறது. இந்த நீரை குருவிற்கு குடிக்க கொடுத்தால் பாதிப்பு ஏற்படும் என்று நீர் சேகரிக்காமல் வந்து குருவிடம் நடந்த நிகழ்வை சொல்கிறார். குருவோ அதற்கு மறுமொழியாக, நீனும் என்னுடன் நீண்ட தூரம் பயணம் மேற்கொண்டாய் அல்லவா, உனக்கும் களைப்பாக இருக்கும். நான் இந்த மரத்திய அடியில் ஓய்வெடுக்க போகிறேன், நீனும் என் அருகாமையில் வந்து ஓய்வெடு என்று சொல்கிறார். இதை கேட்ட சிஷ்யனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. சிறிது நேரம் கழித்து ஓய்வெடுத்ததற்கு பிறகு குரு சிஷ்யனை அழைத்து மீண்டும் அந்த குளத்திற்கு சென்று நீரை சேகரித்து வா என்று சொல்ல குருவின் பேச்சை தட்டாமல் சிஷ்யன் அங்கு செல்கிறான். போது பார்த்தால் குளம் முழுவதும் தெளிந்த நீராக காட்சியளிக்கிறது. நீரை சேகரித்து கொண்டு வந்து குருவிடம் கொடுக்கிறார். அப்போது சிஷ்யன் குருவிடம் கேட்க, எப்படி இது சாத்தியமாயிற்று என்று கேட்க, குழம்பிய நீர் தெளிவதற்கு சிறிது நேரம் ஆகும். இதுபோன்றுதான் மனித வாழ்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளவாக இருந்தாலும் அவற்றிற்கு தீர்வு காண்பதற்கு சில நேரம் எடுத்துக்கொள்ளும். அந்த நேரத்தை நாம் சரியாக பக்காவா பிளான் போட்டு செயல்பட்டோம் என்றால் நிச்சயமாக அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் உருவாகும் என்பதுதான் இந்த குரு நமக்கு சொல்லக்கூடிய பதிலாக இருக்கிறது. அதே போன்று இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் மேலும் குறிப்பாக கலைத்துறை, அரசியல் துறை மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் அதிக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. எனவே இந்த வேளையில் அதன் ரீதியாக எந்தெந்த பணிகளை சிறப்பாக செய்தால் வளர்ச்சியை நிறைவாக பெற முடியும் என்பதை கணித்து துல்லியமாக செயல்பட்டால் மிக பெரிய அளவிலான நல்ல வளர்ச்சி நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது இன்றைய காலகட்டத்தில் பார்த்து கொண்டோம் என்றால் ஒரு வருடத்திற்கு சுமார் 8 லட்சம் பேர் டிகிரி முடித்து வெளியே வருகின்றனர். இந்த 8 லட்சம் பேருக்குமே நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கிறதா என்றால் இல்லை. நிச்சயமாக 8000 பேருக்கு கிடைப்பதே பெரிய கேள்விக்குறிதான். அப்ப 99% பேர் படித்த படிப்பிற்கான வேலையை செய்யவில்லை. ஆனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் அவர்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவில் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய யோகம் கிடைக்கும். அதே போன்றுதான் இந்த வேலை ரிஷபராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய எதிர்காலத்தை பக்காவாக தீர்மானிக்கக்கூடிய அளவிற்கு
நல்ல வாய்ப்புகளை ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பெற்றுத்தரப் போகிறார். இதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் பிரம்மாண்டமான வளர்ச்சியும் யோகமும் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6ல் சஞ்சரிப்பதால் குடும்ப உறவுகளுக்கிடையே ஏற்பட்ட மன வருத்தம் சங்கடங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக நீங்கி உறவு பலம்படுவதற்கான யோகம் உண்டுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நிச்சயமாக விலகி அவர்களிடம் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிப்பதற்கான யோகம் உண்டு. நெருங்கிய உறவினர்கள் குறிப்பாக தாய்வழி உறவினர்களிடம் ஏற்பட்ட பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை சிறப்பாக கையாளுவதற்கான யோகத்தை ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ல் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதி உறுதிப்படுத்துகிறாருங்க. விரயஸ்தானத்தை பார்ப்பதால் நிச்சயம் இந்த தருணத்தில் சுப விரய செலவுகளை இனிமையாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. எனவே இந்த தருணத்தில் திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிகவும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகம் உண்டு. முன்கோபத்தை தவிர்த்து கண்டிப்பாக பல பிரச்சனைகளை சிறப்பாக கையாண்டு முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ராசியின் அதிபதியான சுக்கிரன் உத்தியோக ரீதியாக சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பொறுப்புகள் அதிகரிக்கும். பொறுப்புகள் அதிகரித்தாலும் அதன் மூலம் புதிய வாய்ப்புகள் உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகம் உண்டு. புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய நபர்களுக்கு நிச்சயம் எளிதில் அந்த வெற்றி வாய்ப்பை அடைவதற்கான யோகம் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வரும்போது ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் தாமதமாக தடைகளை சந்தித்து வந்த கொடுக்கல் வாங்கல் ரீதியான பல விஷயங்கள் விரைவாகவும் சுமூகமாகவும் நடைபெறுவதற்கான யோகம் உண்டு. கவலைகள் அளித்து வந்த பங்குதாரர்களிடம் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி நல்ல ஒற்றுமை நிறைவாக கிடைக்கும். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெறுவதால் உங்களுக்கு நிறைவான வாய்ப்புகள் அடுத்த 25 நாட்கள் முழுவதுமே மிக வலுவாக நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. கலைத்துறையில் எந்தவிதமான பணியாக இருந்தாலும் அந்த பணியில் உங்களுக்கென தனி பாணியையும் உங்களுடைய திறமையை வெளிக்கொணர்வதற்கான யோகமும் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக நுணுக்கமாக பல்வேறு வகையான திட்டங்களை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. மாணவர்களின் கல்வியில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைவாக உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன்களை ரிஷபராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் நிச்சயம் பெற முடியும் என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற முக்கியமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதால் மேலும் ரூணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் பெண்மணிகளுக்கு உடல்நலம், ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் திருப்திகரமாக அமையும். திருமண முயற்சி உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் வெற்றிகரமாக அமையும். எதிர்பார்ப்பதை விட குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் வெளிவட்டாரத்தில் உறவுகள், சக பணியாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமையக்கூடிய அற்புதமான தருணமாக ரிஷபராசிக்கார பெண்மணிகளுக்கு இந்த தருணம் அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும்.